அன்பு வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு சூர்யாஸ் சாட்டர்டே அப்படிங்கிற தெலுங்கு பட டப்போட கதை சொல்ல போகிறேன். சூர்யாவுக்கு அப்பா, அம்மா மற்றும் ஒரு அக்கா இருக்காங்க. அவனது அம்மாவுடைய ஒரு குடிகார தம்பியும் கூட இருக்கிறாங்க. குடிகார தம்பி செய்கிற சேட்டைகளை அந்த டீனேஜ் பையன் சூர்யாவால் தாங்க முடியாமல் அவர் கூட கோபத்தோடு அடிக்கடி சண்டை போடுறது மட்டும் இல்லாமல் அவரை அடிக்கவும் செய்கிறான். சில சமயத்தில் அவருக்கு ஒரு மகள் இருக்கா. அந்த மகளை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சூர்யாவுக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும். அந்த டீனேஜ்லேயே சூர்யா இப்படி அளவுக்கு அதிகமாக கோபப்படுறது அவனது அம்மாவுக்கு பயத்தை உண்டு செய்தது. சூர்யாவின் அம்மாவுக்கு சற்று உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. தன் மகனை நல்வழிப்படுத்த விரும்பிய அவனது தாய் சூர்யாவை ஒரு நாள் அழைத்து அவனுக்கு புத்திமதி சொன்னாள். நீ கோபப்படவே கூடாதுன்னு நான் சொல்லலப்பா. உன்னோட கோபத்தை அடக்கிக்கோ, தள்ளி போடு. மனிதர்கள் மீது உனக்கு வரும் கோபத்தை வாரம் முழுக்க அடக்கி அதை கையாள பழகு. வாரத்தில் ஒரு நாள் மட்டும் அந்த கோபத்தை நீ மேலும் அந்த கோபம் நீடித்திருக்குமானால் அவர்கள் மீது உன் கோபத்தை காட்ட பழகிக்கொள் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. நோயுற்ற சூர்யாவின் அம்மாவுமே ஒரு சனிக்கிழமையில் இறந்து போயிடுறாங்க. அதனால் சூர்யா தன் கோபத்தை பற்றி, தனக்கு கோபமூட்டிய நபர்களை பற்றியெல்லாம் எழுதி வைக்க ஆரம்பிக்கிறான். சனிக்கிழமைகளில் அந்த கோபத்தை நீடித்திருக்கும் அந்த கோபத்தை அவர்கள் மீது அடி உதையாக வெளுத்து வாங்குவான் சூர்யா. சூர்யாவின் அப்பா தன் மகனின் அந்த குறிப்புகளை படித்து பார்த்துவிட்டு சூர்யாவிடமிருந்து அந்த நபர்களை காப்பாற்ற முயற்சி செய்வது வழக்கம். சூர்யா இப்போது ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆஃபீஸராக வேலை செய்து வருகிறான். சூர்யாவின் அக்கா டீச்சராக வேலை செய்து வருகிறாள். அவளுக்கும் திருமணமாகி அவள் செட்டிலாகிவிட்டாள். சூர்யாவின் கோபத்தின் அடிதடி சண்டையினால் ரவுடிகள் அவ்வப்போது அவர்களது வீட்டுக்கு வந்து அவளது அப்பாவிடமும் அக்காவிடமும் வம்பு செய்வது வழக்கம். அந்த பகுதியில் ஒரு முரட்டு சைக்கோ போலீஸ் ஆஃபீஸர் தயா என்பவன் இருந்தான். அவனும் சரியான கோபக்காரன், ஆனால் முரடன். அவனுக்கு கூர்மா என்ற ஒரு அண்ணன் இருக்கிறான். தயாவின் அண்ணன் கூர்மா ஒரு ரவுடி. மேலும் தயாவின் அந்த ரவுடி அண்ணன் கூர்மா சோகுலபாலம் என்னும் ஒரு பகுதியின் எம்எல்ஏவாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருந்தான். அந்த ரவுடி கூர்மா தம்பி தயாவுக்கு சரியாக கொடுக்க வேண்டிய சொத்துக்களை பிரித்து தராமல் வம்பு செய்து வருகிறான். இதனால் அந்த சைக்கோ போலீஸ் தயா அண்ணனை ஒன்றும் செய்ய முடியாத காரணத்தினால் ஆத்திரம் வரும்போதெல்லாம் தனது அண்ணனுக்கு ஓட்டு போட்டு எம்எல்ஏவாக ஆக்கிய அந்த தொகுதியின் ஏழை எளிய மக்களை அடித்து உதைத்து துன்புறுத்துவான். அவர்கள் பாவம் அந்த சித்திரவதைகளை தாங்கிக் கொண்டு வருகின்றனர். அந்த சோகுலபாலம் பகுதியின் வயதானவர்கள் மற்றும் குழந்தைகளை கூட இந்த சைக்கோ போலீஸ் தயா அடிப்பதை பார்த்து மிகவும் வருத்தமடைவாள் சாரு என்ற அழகான இளம் போலீஸ் கான்ஸ்டபிள். வேலை நிமித்தமாக இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் சாரு தொடர்ந்து அந்த சைக்கோ போலீஸ் தயாவுடன் தான் பயணம் செய்ய வேண்டியதாக இருந்தது. ஒரு சில சந்தர்ப்பங்களுக்கு பிறகு சூர்யாவும் போலீஸ் கான்ஸ்டபிள் சாருவும் காதலிக்க ஆரம்பித்து விட்டனர். இத்தனைக்கும் சாரு சூர்யாவின் அந்த குடிகார இறந்து போன தாய்மாமனின் மகள்தான். இது தெரியாமல் இருவரும் காதலித்து வருகின்றனர். சூர்யா சனிக்கிழமைகளில் தன்னை கோபப்படுத்தியவர்களை மட்டுமல்ல, தவறு செய்யும் பொது மனிதர்களையும் அடிப்பான். அப்படி சூர்யா அவர்களை அடிக்கும்போது இறந்த தன் தாயின் புடவையின் அந்த சிகப்பு நிற துணியின் ஒரு பகுதியை முகத்தில் கட்டிக்கொண்டு தனது அடையாளத்தை மறைத்து கொண்டு அடிப்பதுதான் வழக்கம். காதலி சாருவிடம் வம்பு இழுப்பவர்களை சூர்யா சனிக்கிழமைகளில் அடிக்கிறான். ஒரு சந்தர்ப்பத்தில் சூர்யா தன் காதலி சாருவிடம் தான் சனிக்கிழமைகளில் இப்படி அநியாயங்களை எதிர்த்து தட்டி கேட்டு அடித்து வருவதை ஒப்புக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. காதலன் சூர்யாவின் இந்த வீரத்தை அறிந்து கொண்ட கான்ஸ்டபிளான சாரு தன் உயரதிகாரி சைக்கோ போலீஸ் தயாவை பற்றி கூறி இப்படி அந்த சோகுலபாலம் தொகுதி ஏழை எளிய மக்களை துன்புறுத்துவதை தட்டி கேட்குமாறு கேட்டுக்கொண்டாள். அதற்கு சூர்யா அந்த சைக்கோ போலீஸ் தயாவை சனிக்கிழமை தான் அடிக்க விருப்பம் இருந்தாலும் அந்த பகுதி மக்களும் தங்களுக்கு நேரும் அநியாயங்களை அவர்களே தட்டி கேட்க பழக வேண்டும். அதற்கு என்னிடம் ஒரு வழி இருக்கிறது என்று சொல்கிறான் சூர்யா. அதன்படி சூர்யா அந்த பகுதியின் சுவற்றில் சைக்கோ போலீஸ் தயாவை
இந்த சோகுல பாலத்தைச் சேர்ந்த ஒருவன் இந்த சனிக்கிழமை தட்டி கேட்டு அடிக்கப் போகிறான் என்று எழுதி வைக்கிறான். யார் அது என்று அந்த பகுதி மக்கள் யோசித்தாலும் அவர்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கையும் தைரியமும் வந்திருந்தது. அந்த சனிக்கிழமை அன்று சைக்கோ போலீஸான தயா எங்கு இருக்கிறார், எங்கு சென்று கொண்டிருக்கிறார் என்ற செய்திகளை அவருடன் பயணம் செய்து வரும் போலீஸ் கான்ஸ்டபிளான சாரு தன் காதலன் சூர்யாவுக்கு ஃபோன் மூலம் மெசேஜ் மூலம் தெரிவித்து கொண்டே வந்திருந்தாள். அன்று ஒரு நைட் கிளப்பில் இருந்த அந்த சைக்கோ போலீஸ் தனக்கு சொத்து பிரித்து தராத தன் அண்ணன் கூர்மாவை கொலை செய்ய முடிவு செய்திருந்தான். அதற்காக அவனை தனது துப்பாக்கியினால் அந்த போலீஸ் தயா சுட முயற்சிக்கும் அதே வேளையில் தயாவை பின்தொடர்ந்து வந்த சூர்யா முகக்கவசம் அணிந்து வந்து தயாவை அடிக்கிறான். இதனால் குறி தவறி தயாவின் அண்ணன் கூர்மா தப்பிக்கிறான். ஆனாலும் அந்த சைக்கோ போலீஸ் தயாவின் அந்த ரவுடி அண்ணன் தன்னை தன் தம்பியே சுட வந்ததை சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலம் பார்த்து அறிந்து கொண்டு தனது ஆட்களோடு சென்று தயாவை சண்டையிட்டு கேட்கிறான். கடைசியில் அந்த சண்டையில் அந்த சைக்கோ போலீஸ் தயா தனது அண்ணன் கூர்மாவை சுட்டு கொன்றுவிட்டான். பிறகு தன்னை அன்று வந்து தாக்கிய அந்த முகமூடி மனிதன் யார் என்ற சந்தேகம் தயாவுக்கு ஏற்பட்டது. தன்னை பற்றிய செய்திகளை அந்த முகமூடி மனிதனுக்கு தருவது தன்னுடன் பயணித்து வரும் போலீஸ் கான்ஸ்டபிளான சாருதான் என்பதை கண்டுபிடித்து விட்டான் தயா. அதற்குள் அந்த சோகுலபாலம் பகுதி மக்களும் தைரியத்தை வரவழைத்து கொண்டு சைக்கோ போலீஸ் தயாவை தேடி வந்து அடித்து துவைக்கின்றனர். இறந்த ரவுடி கூர்மாவின் ஆட்களும் அங்கு வந்து போலீஸ் தயாவை சுட்டு கொன்று பழி தீர்த்து கொண்டனர். நன்றி.